முக்கிய செய்தி. இறந்தவர் சமாதியில் கோபுரம் வைப்பார்களா? கருணாநிதி சமாதியில் கோபுர அலங்காரம் செய்யப்பட்டதற்கு அதிமுக கண்டனம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாம்வேல் எபினேசர் இணைப்பில் இணைக்கிறார். சாம்வேல் எபினேசர், தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அதாவது மானிய கோரிக்கை மீதான விவாதமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று காலை மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்களது சமாதிக்கு மேல் இந்து கோவில் கோபுரத்தை வைத்து அஞ்சலி செலுத்திய அமைச்சர் சேகர் பாபு தொடர்ந்து சர்ச்சைகள் சிக்கியிருக்கிறார். இதை கண்டித்து இன்று அதிமுக அதாவது ஐடிவி எக்ஸல பகுதியில் தற்பொழுது கண்டனத்தை தெரிவித்து கண்டன பதிவை வெளியிட்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்து சமய அறநிலைத்துறை மானிய கோரிக்கை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அதாவது சமாதி மேல கோவில் கோபுரத்தை அதாவது வைத்து அஞ்சலி செலுத்திய அமைச்சர் சேகர் பாபு சர்ச்சையில் சிக்கிய திமுக அமைச்சர் கருணாநிதி சமாதி மீது அஞ்சலி செலுத்துகிறாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக இறந்தவர் சமாதி மீது கோவில் கோபுரத்தை வைப்பது எப்படி என்றும், அதே போல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையா இருக்கக்கூடிய அதாவது ஒரு கோவில் கோபுரத்தை இறந்தவர் சமாதி மீது வைப்பார்களா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கருணாநிதி அதாவது சமாதி மீது இந்து கோவில் கோபுரத்தை வைத்த அஞ்சலி செலுத்திய அமைச்சர் சேகர் பாபு மீது கடுமையான கண்டனங்களும் வலுத்து வரக்கூடிய நிலையில் சைவ வைணம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய முன்னாள் அதாவது முன்னதாக அமைச்சர் பொன்முடி அதாவது ஏற்கனவே சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து தற்பொழுது அமைச்சர் சேகர் பாபுவும் அதாவது இந்த கோவில் கோபுரத்தை சமாதி மீது வைத்து அஞ்சலி செலுத்திய விவகாரத்தில் சர்ச்சைக்குரிய ரீதியில் தற்போது அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சியினர் தொடர்ந்து கண்டனத்தை எழுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.